அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையிலேருந்து மகாலய பட்சம் வழிபாடுங்கிறது ஆரம்பிக்குங்க. இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது அந்த பௌர்ணமி கழிஞ்சு அடுத்து வர்ற 2 வார காலத்தை நம்ம அமாவாசை வர உள்ள காலத்தை மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நம் முன்னோர்களை வழிபடணும். இந்த முன்னோர்களை வழிபட நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பு, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவாங்க. இந்த அமாவாசை வர நம்ம இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் உங்கள் வீட்டில் பொதுவாகவே விளக்கேற்றுவீங்க. இப்போ சாமி படங்களுக்கு விளக்கேற்றது போக நீங்கள் முன்னோருக்கு தனியாக ஒரு முன்னோர் படம் இருந்தால் அந்த முன்னோர் படத்துக்கு ஃப்ரெண்டில் ஒரு அகல் விளக்கு வச்சு, புதுசாக ஒரு அகல் விளக்கு வச்சு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபமேற்றி மனசார வழிபடுங்க. எப்படி வழிபடணும்னா, எனக்கு சகல சௌபாக்கியங்களும் தாங்க, நான் நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கணும், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி, பொதுவாக நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்போதுமே நல்லது தாங்க செய்வாங்க. அப்போ அப்படி செய்யும்போது அவங்கள நம்ம வழிபட நமக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு நிலை ஏற்படும். அதாவது இந்த காலகட்டத்தில் என்னென்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குத காலம் இந்த சமயத்தில். இப்போ பொதுவாகவே இதை பற்றி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகாலய பட்ச காலத்தில் பிதுருக்கள் தேவதைகளிடந்து அனுமதி பெற்று நம்ம பார்க்கறதுக்காக பூலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது நம்ம வீடுகளில் நல்ல அதாவது சைவ சாப்பாடு தான் உணவு தயாரித்து சாப்பிடணும். அசைவமே எடுத்துக்கிடப்படாது. இந்த 15 நாளும் நம்ம எந்தவித அசைவ உணவும் எடுத்துக்காமல் நம்ம வீட்டில் நல்ல ஒற்றுமையாக, மனசு தூய்மையாகவும் உடல் தூய்மையாகவும் அவங்கள மனசார வழிபடும்போது நமக்கு நல்ல ஒரு திருமண காரியங்கள் போன்ற சுப காரியங்கள் நம்ம வீட்டில் நடைபெறும். பொதுவாக இந்த ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தான், அதாவது பொதுவாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் சிறப்பாக வழிபடுவாங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற இந்த மகாலய பட்சம்ங்கிற இந்த நாளை நம்ம இந்த 15 நாளையும் நம்ம முன்னோர்களை வழிபட நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்த காலத்தில் நம்ம தான தர்மங்களும் செய்யணும். அதாவது டெய்லி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 பேருக்கு தானம் பண்ணுங்கள். என்னென்னா, உங்களால் முடிஞ்சது புளி சாதம், லெமன் சாதம், என்ன சாதம் இருக்கோ கொடுங்க. நமக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க. அப்படி தானம் செய்யும்போது அந்த தானத்தினுடைய பலனும் நமக்கு கூடுதலாக இருக்குங்க. பல இதில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம எவ்வளவு தான் கோயிலில் வழிபாடு செஞ்சாலும் நம்ம முன்னோர்களை வழிபாடு செஞ்சால் தான் நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நாளில் பொதுவாக இந்த திதி 15 நாள் வரை இருக்குது. இந்த 15 நாள் வரை நம்ம முன்னோர்களை வழிபட்டு நம்ம அவங்கள மனசார வழிபாடு செய்து மாத்திரம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச 2 பேருக்கு தானம் கொடுக்கலாம். இதை நம்ம இப்படி தானம் செய்ய நமக்கு பண கஷ்டங்கிறது தீந்துருங்க. பணம்ங்கிறது நமக்கு அளவில்லாத செல்வ செழிப்பு உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, எதிரிகள் தொல்லையே இருக்காது. நம்ம இப்படி வழிபட நமக்கு வீடு, நிலம், சொத்து இது போலலாம் வாங்கிறதுக்குள்ள செல்வ செழிப்பும் நமக்கு அமையும். பொதுவாக பேரும் புகழும் இது எல்லாமே பொதுவாக நம்ம முன்னோர்கள் நினைப்பாங்க, நம்ம நல்லா வாழணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க இந்த பூலோகத்துக்கு வர்ற இந்த 14 நாளும் நம்ம அவங்கள வழிபடும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்மளை அவங்க வழிபடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வழிபட நமக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும். முன்ன ஏதாவது ஒரு திருமண தடை இருந்தாலும் நீங்கி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி நமக்கு அமாவாசை வந்துடுது. அந்த 1ஆம் தேதி வரை நம்ம இந்த இதை முன்னோர்களை படத்துக்கிட்ட, அவங்க படம் இல்லாட்டாலும் அவங்கள நினச்சி ஒரு விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. இந்த 14 நாளும் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த சனிக்கிழமையில் மகாபரணி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வருது. பரணி நட்சத்திரத்தில் நம்ம அவங்களுக்கு வழிபாடு செய்யும்போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு மாத்திரமாவது நம்ம முன்னோருக்கு தீபமேற்றி மனசார வேண்டிக்கிடும்போது அன்னைக்கு 2 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. அந்த ஒரு நாளாவது நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடும் செஞ்சுக்கிடலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு சகல செல்வ செழிப்பு உண்டாகும். உங்களுக்காக நானும் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.